தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவத்துறையில் முதுகெலும்பாக திகழும் செவிலியர்களின் தியாகம், சேவை போற்றுதலுக்குரியது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இந்தியா தற்சார்புடன் திகழ சிக்கன நடவடிக்கைகள் அவசியம். வதோதரா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு. மேற்காசிய போரால் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக விலை உயர்வு. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் ஜோசப் விஜய். நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என உறுதி. தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. அசாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் என் ரங்கசாமி. அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் பதவியேற்பு. 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை படை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சவால்களை சந்தித்து இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. நிலக்கரியில் இருந்து எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நாட்டில் 60 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளது. பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். தில்லியில் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டிலிருந்து பணி செய்யும் நடைமுறை அமல். திரிபுராவில் 50% ஊழியர்கள் மட்டும் அலுவலகத்திற்கு வர உத்தரவு. நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. மாணவர்களும் பெற்றோர்களும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பின்தொடருமாறும் அறிவுறுத்தல். சனாதனம் குறித்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். செவிலியர் துறையில் தன்னிகரற்ற சேவை ஆற்றியவர்களுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த சிறப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. மருத்துவத்துறையில் முதுகெலும்பாக திகழும் செவிலியர்களின் தியாகம் மற்றும் சேவையை போற்றும் விதமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் இந்த விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. விருது பெற்ற செவிலியர்களுக்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர், பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் அவர்கள் காட்டும் துணிவும் கருணையும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்வதாக புகழாரம் சூட்டினார். சுற்றுச்சூழல் பொறுப்பு, இளைஞர் மேம்பாடு, மன ரீதியிலான நல்வாழ்வின் வாயிலாக வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்க கூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். வாழும் கலை சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். உலகளவில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழல் கொண்ட முதன்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிரதமர், அந்நிய செலாவணியை சேமிக்கும் நோக்கில் திருமணத்திற்கு ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவிலில் நடைபெற்ற அமிர்த பெருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வழிபட்டார். 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான சோம்நாத் மகாதேவர் ஆலயம் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி 3 நாள் அமிர்த விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது.
இதன் நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு நிறைவடைந்தது. இதனையொட்டி சோம்நாத் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சோமநாத ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். பெரிய தட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறிய லிங்கத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பால் ஊற்றி சோமநாதரை வழிபட்டார். குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார சூழல் மற்றும் தற்போது நிலவி வரும் மேற்காசிய போர் பதற்றம் ஆகியவை உலக நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்கள் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ₹3.10 உயர்ந்து ₹103.90க்கும், டீசல் விலை ₹3.08 அதிகரித்து ₹95.47க்கும் விற்பனையாகிறது. மேற்காசிய போரின் தாக்கம் எதிரொலியால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் சவால், உலகளாவிய கச்சா எண்ணெய் கடும் விலையேற்றம் மற்றும் பிற காரணிகளால் நாடெங்கிலும் பல மாதங்களுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்கம், எரிபொருள் இறக்குமதி, பொருளாதாரம் மீது அழுத்தம் ஏற்படுவதாகவும், மேற்காசியாவில் நெருக்கடி நீடித்தால் இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கடந்த சில நாட்களுக்கு முன் எச்சரித்திருந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பிற்காக செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சேமிப்புக்காக பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமது அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அணிவகுப்பின் அளவை 50% குறைக்குமாறு எஸ்பிஜி என்ற சிறப்பு பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டார். அதிகரித்து வரும் உலகளாவிய எரிசக்தி செலவுகளுக்கு மத்தியில் எரிபொருள் சேமிப்பு மற்றும் சிக்கனத்தை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி அத்தியாவசிய பாதுகாப்பு நெறிமுறைகளில் எந்தவித சமரசமும் செய்யாமல் செயல்படுத்தப்படுகிறது. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பிரதமரின் பாதுகாப்பில் இடம்பெற்றது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தவிக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றார். 3 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் விஜய் கையொப்பமிட்டார். மேலும் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசு வெற்றி பெற்றுள்ளது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் அரசுகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்துள்ளது. 120 உறுப்பினர்களின் ஆதரவோடு தவிக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி விஜய் வரவேற்றார். ஜோசப் விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். ஜோசப் விஜயுடன் மேலும் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், DK பிரபு, கீர்த்தனா ஆகியோருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றுக்கொண்ட முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் அர்லேக்கர் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் பதவியேற்பு விழாவில் உரையாற்றிய அவர் முந்தைய ஆட்சியாளர்கள் கஜானாவை காலி செய்து விட்டதாக கூறினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு அனைவருக்கும், குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமது அரசில் யார் தவறு செய்தாலும் விடப்போவதில்லை என்று கூறிய விஜய் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். முதலமைச்சராக பதவியேற்ற விழா மேடையிலேயே 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். பின்னர் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கான உத்தரவிலும், மாவட்டந்தோறும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் உருவாக்கும் உத்தரவிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். இதனையடுத்து 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர்கள், MLAக்களாக பதவியேற்றுக் கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் மற்றும் துணை சபாநாயகராக ரவிசங்கர் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகினர். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் பாமக தலைவர் அன்புமணியை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் சந்தித்தார். தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை மூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு வெற்றி பெற்றது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பாமகவின் 4 உறுப்பினர்களும் பாஜகவின் 1 உறுப்பினரும் நடுநிலை வகித்தனர். அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். இதனையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்தார். அசாம் மாநில முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் லக்ஷ்மணன் பிரசாத் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அசாம் மாநில முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக ஹிமந்த பிஸ்வ சர்மா பொறுப்பேற்றார். இதன் மூலம் அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். வரும் 26ஆம் தேதி அசாம் சட்டமன்றத்தில் அம்மாநில அரசு பொது சிவில் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த உள்ளது. முதலமைச்சராக தனது 2வது பதவிக்காலத்தின் முதல் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நடவடிக்கையின் மூலம் உத்தரகாண்ட் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக பொது சிவில் சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும் 3வது மாநிலமாக அசாம் திகழ உள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என் ரங்கசாமி பதவியேற்றார். அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அமைச்சரவையில் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் பதவியேற்றனர். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கேரளம் மாநில முதலமைச்சராக VD சதீசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வரும் 18ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். VD சதீசனை கேரள முதலமைச்சராக தேர்வு செய்து காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து VD சதீசன் உரிமை கோரிய நிலையில் வரும் 18ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். 140 கோடி மக்களின் நம்பிக்கையை தேசிய பேரிடர் மேலாண்மை படை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். காசியாபாத்தில் இந்த அமைப்பின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், தேசிய பேரிடர் மேலாண்மை படை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருவதாக புகழாரம் சூட்டினார். நெருக்கடி காலங்களில் மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் அமைப்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை இருப்பதாக குறிப்பிட்ட அவர், 140 கோடி மக்களுக்கு சேவையாற்றும் இந்த அமைப்பின் பணி பாராட்டத்தக்கது என்றும் கூறினார். நிலக்கரியிலிருந்து எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு முதற்கட்டமாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ்,
நிலக்கரியில் இருந்து எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றார். எரிவாயு இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கமளித்த அவர், இந்தியாவில் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி திட்டத்தை விரைவுபடுத்துவதில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டதாக தெரிவித்தார். நடப்பு ஆண்டுக்கான காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ள மதிப்பிடப்பட்ட தொகை 2,60,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும், மதிப்பிடப்பட்ட அளவில் 824 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான பயிர்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட அமைச்சரவை குழு புதுதில்லியில் கூடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரை தொடர்ந்து இந்தியாவில் பாதிப்பு எதுவும் நிகழாமல் தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுப்பதற்காக ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ராம்மோகன் நாயுடு, கிரண் ரிஜிஜு, ஹர்தீப் சிங் பூரி, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டது. பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சவால்களை சந்தித்து இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு ஆண்டு மாநாட்டில் அவர் பங்கேற்று பேசிய போது உலகளவில் பல்வேறு சவால்கள் நிலவி வருவதாக கூறினார். எனினும் இந்தியா தனது வலிமையான பணிகள் மூலம் இந்த சவால்களை முறியடித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சர்வதேச பண நிதியம் குறிப்பிட்டுள்ளபடி அந்நிய செலாவணி நல்ல நிலையில் இருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் 60 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நெருக்கடியால் ஏற்பட்ட எரிசக்தி விநியோக தடைகளை மக்கள் மீது மிக குறைந்த அளவே சுமையை சுமத்தும் வகையில் அரசு கையாண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை 36,000 மெட்ரிக் டன்களில் இருந்து 54,000 மெட்ரிக் டன்களாக உயர்த்தியுள்ளதாக கூறிய அவர், இந்த வளர்ச்சி வியக்கத்தக்கது என்றார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் தினமும் 1000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருவதாகவும், இந்த இழப்பு தொகை மொத்தம் 1,98,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் கூறினார். இந்தியாவிடம் 60 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய், 60 நாட்களுக்கு LNG மற்றும் 45 நாட்களுக்கு LPG கையிருப்பு உள்ளதெனவும், எனவே விநியோகத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள் தேவைக்கு அதிகமான அளவில் இருப்பு உள்ளதாகவும், தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் வேளாண் மாற்றத்தின் மூலம் சுகாதாரத்திற்கான அறிவியல் திறன் என்ற முன்னெடுப்பை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவுடன் அவர் கூட்டாக தொடங்கி வைத்தார். அதில் பேசிய அமைச்சர் சௌகான், இந்த முன்னெடுப்பை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை கூட்டாக மேற்கொண்டுள்ளன என்றார். இது மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா, இந்த முன்னெடுப்பு சுகாதாரத்துறையில் அரசின் தீவிரமான தடுப்பு மற்றும் முழுமையான அணுகுமுறையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலை மேலாண்மையில் தொழில்நுட்பம் புதிய சகாப்தத்தை எட்டியிருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுங்கச்சாவடியில் நவீன சுங்க கட்டணம் வசூல் செய்யும் முறையை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படும் என்றார். வாகனங்களை நிறுத்தாமலேயே சுங்க கட்டணத்தை வசூல் செய்யும் தொழில்நுட்பம் நல்ல பலனை அளித்து வருவதாகவும் கூறினார். திருச்சி அகமதாபாத் இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் இனி நிரந்தரமாக இயக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் L. முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த ரயில் இனி வரும் காலங்களில் நிரந்தரமாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார்.
தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் பகுதிக்கும் இடையிலான பல்வேறு மாநிலங்களையும் மக்களையும் இந்த ரயில் இணைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் மேம்படுவதற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் இந்த ரயில் சேவை பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்தது. வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கு மத்திய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் வினாத்தாள் கசிவில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் நீட் மறுதேர்வு வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மாணவர்களும் பெற்றோர்களும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பின்தொடருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக பதிவு செய்ய தேவையில்லை என்றும் முந்தைய தரவுகளின் அடிப்படையில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. மேலும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் ஏற்கனவே செலுத்திய கட்டணமும் திருப்பி செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அடுத்த ஆண்டு முதல் கணினி வழியில் நீட் தேர்வுகள் நடத்தப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மே 12ஆம் தேதியே வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டது என்றார். மோசடி செய்பவர்களால் எந்த ஒரு மாணவரும் தங்கள் உரிமைகளை இழக்கக்கூடாது என்பதற்காக தேர்வை ரத்து செய்ய முடிவெடுத்தோம் என்ற அமைச்சர் முறைகேடுகளை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றார். இந்த விவகாரத்தில் மிக ஆழமான விசாரணையை CBI மேற்கொள்ளும் என்ற தர்மேந்திர பிரதான் இனி நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தி மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தங்க நகைகளை வாங்குவதை தவிர்க்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்திய நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி 10% உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் உள்ள கொக்கிகள், பிணைப்புகள், பிடிப்பான்கள், ஊசிகள் மற்றும் திருகு பின்புறங்கள் போன்ற சிறிய பாகங்களுக்கு 5% சுங்க வரியும், பிளாட்டினம் பாகங்களுக்கு 5.4% வரியும் விதிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. சர்க்கரை விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டில் சர்க்கரை இருப்பை உறுதி செய்யவும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு வரும் செப்டம்பர் 30 வரை தடை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேவையை முன்னுரிமையாக கருதி சர்க்கரை ஏற்றுமதி தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் 30 வரை அல்லது மறு உத்தரவு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தி நாடாக இந்தியா இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மேற்கொள்ள விரும்புவோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு பணிகள் விரைவில் நிறைவடைய உள்ளதால் விரைவில் விண்ணப்பிக்குமாறும் விண்ணப்பதாரர்கள் kmy.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக கூடுதல் விவரங்களை பெற்று பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக தில்லியில் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டில் இருந்து பணி செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். அரசை பின்பற்றி தனியார் நிறுவனங்களும் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் வசதியை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து அரசின் செலவினத்தை கட்டுப்படுத்தும் வகையில் 50% அரசு ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டும் என திரிபுரா அரசு அறிவித்துள்ளது. மற்றவர்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் மறு உத்தரவு வரும் வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மழை, புயல் மற்றும் மின்னல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு 200 பேர் காயமடைந்துள்ளனர்.
உத்தரப்பிரதேசத்தில் மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் தண்டவாளங்களின் மீது மரங்கள் விழுந்ததாலும் மேல்நிலை மின்கம்பிகள் சேதமடைந்ததாலும் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆலங்கட்டி மழையால் அம்மாநிலத்தில் பயிர்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மரங்களின் அடியில் தஞ்சம் புகுந்திருந்த பலர் இந்த மோசமான வானிலைக்கு பலியாகினர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கே நேரில் சென்று உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்கும் நிலை குறித்த தகவல்களை ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை புதுப்பித்து தெரிவிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். அதிமுகவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பிலும், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றொரு தரப்பிலும் பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சட்டப்பேரவையில் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியால் தங்களை நீக்க முடியாது, தாங்கள் இப்போதும் கட்சியில்தான் இருப்பதாக நீக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக ராயப்பேட்டையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சனாதனம் குறித்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அரசு சிறுபான்மையினர்களின் அரசு என கூறியிருப்பது பெரும்பான்மையினரை ஒடுக்கவா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் மத நம்பிக்கை குறித்து கண்டனத்திற்குரிய வகையில் பேசுவதுதான் தாவேக முன்வைக்கும் மாற்றமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், மக்களின் மத நம்பிக்கைகளை காயப்படுத்தி பேசிய தாவேக உறுப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆண்டுதோறும் மே 16 அன்று சர்வதேச ஒளி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், கலை மற்றும் கலாச்சாரத்தில் தொழில்நுட்பங்களின் பங்கை இந்த நாள் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 1960ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி இயற்பியலாளர் தியோடர் மைமன் என்பவரால் உலகின் முதல் லேசர் தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சாதனையை நினைவு கூறும் வகையில் யுனெஸ்கோவால் ஆண்டுதோறும் சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆற்றல் திறன்மிக்க ஒளியியல் தொழில்நுட்பங்கள் பசுமை உற்பத்தி, மருத்துவ அறிவியல், விவசாய மேம்பாடு மற்றும் உலகளாவிய அறிவியல் வளர்ச்சிக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கின்றன என்பதையே இந்த நாள் வெளிப்படுத்துகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச ஒளி தினம் நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிசக்தி சேமிப்பு மற்றும் மருத்துவத்துறையின் அதிநவீன ஒளி தொழில்நுட்பங்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களும் ஒளியியல் தொழில்நுட்பமும் தகவல் அணுகலை வழங்குதல், நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் நல் வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துதல் ஆகியவற்றின் மூலம் அன்றாட தேவைகளுக்கு நேரடியாக பலனளிக்கின்றன. ஒளியியல் சார்ந்த தொழில்கள் முக்கிய பொருளாதார உந்து சக்திகளாக விளங்குகின்றன. மேலும் ஒளியியலின் மூலம் மேம்பட்ட மருத்துவம், தகவல் தொடர்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தி உள்ளிட்டவைகள் சமூக முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.